இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல தியானிக்கிறோம் அப்படின்னா, நம்மை தேடி வரும். ஆமென். நம்மை ஆசீர்வாதங்கள் நம்மை, ஐஸ்வர்யங்கள் நம்மை, கனம் நம்மை, அபிஷேகம் நம்மை, தேவ பிரசன்னம் நம்மை, தேவனுடைய தயவு. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை தேடி வரும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் என்னை தேடி வந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்று சொல்லப்படுகிற அத்தனை வார்த்தைகளும் பிள்ளைகளுடைய சந்ததி மேல் அமரட்டும். அவர்களை தேடி வந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்படுவதாய் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஒரு சிலந்தி பூச்சியை பத்தி ஆவியானவர் ஒரு வரியில எழுதியிருக்கிறார். சிலந்தின்ற பூச்சியே வேதத்துல மொத்தம் 3 இடத்துல தான் வருது. ஒண்ணு நீதிமொழிகள், இன்னொன்னு யோபு, இன்னொன்னு ஏசாயா. இந்த 3 இடத்துலதான் இந்த சிலந்தின்ற பூச்சியே வருகிறது. வேற எங்கேயுமே வரல வேதாகமத்துல. சரி, இந்த சிலந்தி பூச்சி அரசர் மாளிகையிலே தன் கைகளினாலே வலையை பின்னி குடும்பம் பண்ணுதான். இந்த அரசர் மாளிகைக்கு யாராவது சீக்கிரம் போக முடியுமா? டக்குன்னு யாராலையும் நம்மளால போக முடியாது. ஆனா அரசர் மாளிகைக்கு எது போகுதான்? சிலந்தி பூச்சி போயிட்டு அரசர் மாளிகையில என்ன பண்ணுதுன்னா ஒரு கூடு கட்டுது, வலையை பின்னுது. ஒரு அல்லேலூயா. இந்த வலையை பின்னி வச்சுட்டு அது என்ன பண்ணுனா காத்து இருக்கிறதா. இந்த வலையை பின்னி வைத்து விட்டு காத்து இருக்கிறது. எதற்காக காத்து இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலந்தி ஏதோ அது தேவையில்லாம அங்கங்க சிலந்தி பூச்சி அந்த வலையை பின்னி வைக்கிறது என்பது அர்த்தம் இல்ல. அது அங்கங்க ஏன் பின்னி வைக்குதுன்னா, அங்க பறந்து வருகிற பூச்சிகள் அந்த சிலந்தி அந்த என்ன சொல்லுங்க வலையில மாட்டிக்கிட்டு அங்கேயே நின்று செத்து போயிடும். இப்ப இந்த சிலந்தி அது தானாய் என்ன பண்ணுன்னா அந்த பூச்சிகளை மென்னு சாப்பிடுமா. இதனுடைய வேலை ஒண்ணுதான் பண்ணுது, வலையை பின்னி வைக்குது. பூச்சிகள் விழுது. இப்ப இது இரையை தேடி போகல, இரையை அதற்கு தேடி வந்தது. ஒரு அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சிலந்தி பூச்சிக்கு ஒரு இரையை தேடி வந்து அது வலையிலே விழ வைக்கிற தேவன் இருப்பாரானால், இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதங்களை தேவன் தேடி வந்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சிலந்தி போய் சம்பாதித்ததா? சிலந்தி வாங்க எல்லாரும் வாங்க எனக்கு உணவு கேட்டதா? அது வேலை செஞ்சது. அது என்ன வேலை செஞ்சது? வலைய பின்னி வச்சுட்டு அது மான்னு உட்காந்துட்டு இருக்கு. சோதரம் 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 சோதரன்னு டக்குன்னு ஒரு பூச்சி விழுது. அதை மென்னு சாப்பிடுகிறது. ஒரு அல்லேலூயா. சிலந்திக்கு தேடி வந்த உணவை போல சபைக்கும் ஆண்டவர் தேடி வந்த உதவி செய்வார். இன்னைக்கு அந்த தலைப்பு தான் தியானிக்கிறோம். அல்லேலூயா. தேடி வரும் உங்களுக்கு, தேடி வரும் உங்களை, உங்க குடும்பத்துக்கு தேடி வரப்போகுது. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்ல, உங்களுக்கு தேடி வரும் ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு வரும். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க எல்லைக்கு வரும். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க சந்ததிக்கு வரும். தேவன் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அது உங்களை தேடி வரும். நீங்க தேட வேண்டாம், அதை தேடுங்கள். ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவரோடு உறவாடுங்கள். ஆசீர்வாதம் உங்களை உங்க குடும்பத்தை தேடி வரும். அதனால்தான் நீதிமொழி சங்கீதத்திலே சொல்லுகிறது, நன்மையின் கிருபை என்னை தேடி வரும், என்னை பின் தொடர்ந்து வரும். இப்ப நன்மையின் கிருபை என்னை பின் தொடரும். ஆமென். அது என்ன தேடுது, நான் எங்க இருக்கிறேன்னு தேடுது. அல்லேலூயா. சத்தமாக கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை என் குடும்பத்தையும் தேடி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நம்மிடத்திலே வருவதாக. ஆமென். அல்லேலூயா.